உமாக்கிரகம் மகாமதின் திவ்யா. கோயிலுக்கு பின்னாடி விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானமானது திட்டத்தின் கீழ் செயல்படுகிற கோயில். ஒருவரோட அண்ணன் விநாயகர் சித்தர் மையம் வச்சு 18 சித்தர் இப்போ கட்டுறது அந்த இதெல்லாம் இங்கே செய்கிறாங்க. வணங்கி அருள்பட்டுருக்காங்க. புத்திரபாக்கியம் இல்லாத மகுடஞ்சாவடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகுடஞ்சாவடி பஸ் ஸ்டாப்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் மகுடஞ்சாவடி ஸ்ரீ மச்ச சுப்பிரமணியர் கல்யாண சுப்பிரமணியர் அவரோட ஆலயம் இங்கே தான் இருக்குது. இது பாருங்கள், பாலத்துக்கு கீழே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானமானது திட்டத்தின் கீழ் செயல்படுகிற கோயில். தமிழக முதலமைச்சர் அவர்களின் சார்பாக ஒரு கால நித்திய பூஜையானது நடக்குது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில். அதில் இதுவும் ஒன்று. 1942 அந்த கோயில் கட்டி மகா கும்பகோணம் செய்யப்பட்ட கோயில் புனரமைக்கப்பட்டது. இங்கே மட்டும்தான் அகத்தியரும் அவையாருக்கும் சிலை உண்டு. அந்த சேவல் அந்த நாளிலேயே கட்டினதுனால அது இதாக இருக்குது. திருக்கோயில் இந்த தேர் திருத்தேர் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. வெள்ளோட்டம் விரைவில் வெள்ளோட்டம் நடக்குது. திருத்தேருக்கு இது திருக்கோயிலுக்கு நன்கொடைதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தங்களால் இயன்ற அளவு நிதி உதவியும் பொருள் உதவியும் செய்து கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும். திருச்செங்கோடு தாலுக்காவாக இருந்தபோது கோயில் இது யாருக்குமே தெரியாது. அந்த நாள் இங்கே சேலம் 1943 திருச்செங்கோடு தாலுக்காவாக இருந்தது நம்மளுது. இதுவா? இங்கே பாரு, அங்கே போட்டுக்கு பாரு, நல்லபடி. சேலம் ஜில்லா திருச்செங்கோடு தாலுக்கா மகுடஞ்சாவடியில் இருந்தது இருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி 53 இது பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் கண்டா பூஜை பண்ணுறாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரணும் செட்டியார் ரோடு, 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரணும் டவுன் ரோடு. எல்லா ஜாதியினருமே இங்கே போட்டுருக்காங்க. எல்லா சமூகத்தில் தான் பெரிய சாமிப்பில் தான் கோயில் கட்டினார். இவர் தான் கோயில் கட்டினவர். கோயில் கட்டினவர் ஸ்ரீமான் பெரிய சாமி. கனவுல தோன்றுனதுனால ஒப்பற்ற முருக பக்தர். அவரோட கனவுல தோன்றுனால கட்டின கோயில் இருக்கு. லீலாபுரம் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு கோயில் கட்டினுங்கிற எண்ணம் வந்திருக்குமா, முருகரே தோன்றி சொன்னதுனால கட்டணும். இந்த 18 சித்தர்களும் தேரில் இருக்காங்க. அதில் அடித்த கோயில் இதனுடைய சிலை தான் அதில் எல்லாமே நிறைய இருக்கு. பைபாஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்னா மகுடஞ்சாவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே அங்கே பாருங்கள், இது பஞ்சாயத்து ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. இங்கே தான் நம்ம கோயில் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க. இந்த கோயிலை பற்றின வரலாறை, இந்த கோயிலை பூஜை பண்ணக்கூடிய குமாரனை அவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டிடுவோம். ஓகேவா? நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு நான் தனித்தனியாக காட்டுறேன். இங்கே பாருங்க, பஜனை கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை. சுப்பிரமணியர் திருக்கோவில். முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கந்தா போற்றி, கருணை கடலே போற்றி, அதுக்கப்புறம் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், ஓம் ஸ்ரீ சரவண பவ. உங்களுக்கு கோயிலில் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கடையெல்லாம் இருக்குது. அந்த விளக்கு போடுறது, இந்த கோவில் சாமானம்லாம் வாங்குறதெல்லாம் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சாமியெல்லாம் இருக்குங்கிறத நான் காட்டுறேன். வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பால தண்டாயுதபாணி இருக்கார். இவர்கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த பாடம்லாம் போட்டு எந்திரம்லாம் கட்டுவாங்க பால தண்டாயுதபாணிக்கிட்ட. அடுத்து நுழைவு வாயிலில் ஒருவரோட அண்ணன் விநாயகர் அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. அவரை நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே உள்ளே போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 18 சித்தர்கள் இருக்காங்க. அடுத்து சிவபெருமான் இருக்கார். உள்ளே போனால் வேலோடு இருக்கார் முருகரை நான் தனியாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், விநாயகர், முருகர் வள்ளி தெய்வானியோட இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அவர் இருக்கார். இங்கே பாருங்கள், வாராகி அம்மன் இருக்காங்க. இங்கே பாருங்கள், பாம்பன் ஸ்ரீமத் குமாரகுருசாமி சுவாமிகள் அருளிய குமரஸ்தவம். இதெல்லாமே நம்ம
படிக்கணும். இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கேலண்டர், அதுக்கப்புறம் வந்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியோட பெரிய படம், அதுக்கப்புறம் முருகன். இங்கே பாருங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகுடஞ்சாவடி ஸ்ரீ மச்ச சுப்பிரமணியர் அவரோட சன்னதிக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. கயிறு வேணாலும் கயிறு, மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. டெய்லியுமே இந்த கோயில் வந்து திறந்துருக்கும். பூசாரி எப்போவுமே இங்கே தான் இருப்பார் பக்கத்தில். வேண்டுதல்லாம் நம்ம நிறைவேற்றி இப்போ எல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் மயில் இருக்குது வெளியில், எல்லாமே இருக்குது. மயில், வேலு, பெரிய வேலு, சின்ன வேலு எல்லாமே இருக்குது. இந்த மணி இருக்குது. வள்ளி தெய்வான ஸ்ரீ உற்சவரும் இங்கே இருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்களா. பெல்லு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போகலாம். பின்னாடி என்னென்ன சாமி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். துர்க்கை காயத்ரியோட மந்திரம் இங்கே இருக்குது பாருங்கள். துர்க்கை காயத்ரி சாமி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வரேன். இங்கே பாருங்கள் விஷ்ணு காயத்ரி மந்திரம், மகாவிஷ்ணு. இங்கே பாருங்கள் மகாவிஷ்ணு இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம் இருக்குது. இதை நம்ம படிச்சுட்டு இங்கே பாருங்கள் தட்சிணாமூர்த்தி இருக்கார். அவரையும் நம்ம அப்படியே தரிசிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் தட்சிணாமூர்த்தி. கோயிலுக்கு பின்னாடி விநாயகர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் கிணறுலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் நவகிரகம், 9 நவகிரகமும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கேயும் வேண்டுதல் மரமெல்லாம் இருக்குது. துளசி மடம் இதெல்லாம் இருக்குது. வேண்டுதல் வச்சு அவங்க தொட்டில் கட்டுறது அந்த இதெல்லாம் இங்கே செய்கிறாங்க. பாருங்கள் கோயிலோட பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. கோயிலோட கோபுரத்தை இப்போ வந்து வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து விரைவில் வந்து தேர் இதெல்லாம் அதை பற்றி நம்ம பூசாரி அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க இப்போ நம்ம போய் அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். உமாக்கிரகம் மகாமதின் திவ்ய மயூர வாகனம் ருத்ரத்தசுதம் சுர சைனநாதம் பிரம்மண்ய தேவம் சரணம் பகத்வாத் ஷடானனம் குங்குமா ரத்தவர்ணா மகாமதின் திவ்ய மயூர வாகன சிவசுப்பிரமணியாயனஸ்தரஸ்தாம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகுடஞ்சாவடி. இந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல இது மிகவும் புண்ணிய ஸ்தலத்துலேயும் புண்ணிய ஸ்தலம். தமிழ்நாட்டிலேயும் மேற்கு பார்த்து இங்கே தான் இருக்கார். சேலம் மாவட்டத்திலேயே மேற்கு பார்த்து கல்யாண சமேதராக இருக்கிறது இங்கே தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கட்டப்பட்ட கோயில். 1943 திருக்கோயிலை நிறுவியிருக்காங்க. மகா கும்பகோஷம் ஸ்ரீமான் பெரியசாமி பிள்ளை அவர்கள் பண்ணியிருக்காரு. இதில் நிறையா பேர் வந்து வணங்கி அருள்பட்டு சென்றிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் வந்து ஆன்மீகவாதிகள், குன்றக்குடி அடிகளார், பொன்னம்பல அடிகளார், கிருபானந்த வாரியார், KP சுந்தராம்பர்லாம் வந்து வழங்கிய புண்ணிய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. பாடல் பட்ட தலமும் தான். 15 பக்க அளவில் கீவா ஜெகநாதன் அவர்கள் கூட சுவாமியை பற்றி பாடலாம் எழுதியிருக்காரு. இது விழாக்களின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்த சஷ்டி மிக சிறப்பாக ஒரு 5 நாளைக்கு ரொம்ப நல்லா நடக்கும். 10 நாள் பண்டிகை தான், ஆனால் 5 நாளைக்கு நல்லா அபிஷேகம் ஆராதனைலாம் முருகருக்கு நிறையா நடக்கும். தைப்பூசம் பங்குனி உத்திரம் இயல்பாக நடக்கும். வைகாசி விசாகத்திற்கு பார்ப்பட ஊர்வலமாக வந்து மாரியம்மன் கோயில் வந்து அல்லது விநாயகர் கோயில் வந்து சுற்றி இது அபிஷேகம் தான். இது மேற்கு பார்த்துருக்கனால பரிகார திருத்தலம். இது நிறையா ஊர்லேருந்து வந்து சுற்று வட்டாரத்துக்கு வந்து வணங்கி அருள்பட்டுட்டாங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே புத்திரபாக்கியம், அது ஆண் புத்திரனாக பிறக்கிறதாக வரலாறு இருக்குது. நிறையா வம்சவிருத்தி இல்லாதவங்க இருக்கிற ஊரில் கூட 4-5 பெண் குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தவங்க கூட வேண்டுதல் வச்சு நிறையா செஞ்சுருக்காங்க. அப்புறம் நிறையா பேர்த்துக்கு சீக்கிரம் திருமணம் ஆகுது. ஒரு 6 வாரம் 9 வாரம் வந்து வேண்டிக்கிட்டு சுவாமிக்கு விளக்கு வைக்கிறோன்னு வேண்டிக்கிறாங்க. அது நடந்த பிறகு வந்து செய்கிறாங்க. நிறையா பேர்த்துக்கு அதி சீக்கிரமே திருமணங்கள்லாம் நடந்திருக்கு. கிராம கோயில் அது நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். நிறையா சேலத்துலேருந்து, நாமக்கல்லேருந்து, ஈரோட்டிலேருந்து,
ஆத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து கூட வந்தாங்க. இந்த நேற்று மேட்டூர்லேருந்து ஒரு குடும்பமாக வந்து முடியெடுத்து காது குத்தி நேர்த்திக்கடன்லாம் சுற்றி பழமையான ஸ்தலம் இது. அனுதினமும் ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு 300-400 பேர் தினமும் முருகனை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் நல்லா நடக்குது. தினமும் அவருக்கு நித்திய பூஜைகள் கைகாரிகள் எல்லாம் நிறையா செய்கிறாங்க. ஊர் மக்கள் சார்பாக தான் அந்த கோயில் நிறையா நடக்குது. இப்போ விரைவில் வந்து திருத்தேர் 30 அடி உயரத்தில் 30 டன் வெயிட்டில் செஞ்சுருக்காங்க. விரைவில் வந்து வெள்ளோட்டவோட தயாராக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த கோயிலுடைய தேர் மட்டும்தான் சித்திரை மையமாக வச்சு செஞ்ச தேர். எல்லா கோயிலையும் தேர் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயில் தேரில் வந்து முருகன் அடியார்கள் 6 படை வீடு முருகர் சுவாமிகளும் அந்த சித்தர் மையமாச்சு 18 சித்தர் தேர் சுற்றி இருக்காங்க. அதே மாதிரி உள்ளூர் சாமி வேணும்னு சொல்லிட்டு மாரியம்மனுடைய சிலையும் அதில் பொறிக்கப்பட்டிருக்குது. உலகப்பனூர் காளியம்மன் பத்திரகாளியம்மனுடைய சிலையும் அதில் இது பண்ணியிருக்கு. திருக்கோயில் நிறுவன இவரையும் அந்த இதில் படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. புகழ்பெற்ற ஸ்தலம். இந்த தேரை இழுக்கிறதுனால மக்களுக்கு அபிவிருதமான செல்வ செழிப்பு எல்லாம் வழங்குறது என்னுடைய நம்பிக்கை. நான் இருந்து 2வது தலைமுறையாக அந்த கோயிலை வழி நடத்தியிருக்கேன். எனக்கு என் குடும்பத்துக்கும் இந்த முருகப்பெருமான் எந்த பஞ்சமும் இல்லை. இங்கே வந்து வணங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா நலமும் கிடைக்குது. இது மெய்கண்ட உண்மை. பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, மாலை வாங்கி சாத்துறாங்க, விளக்கு தினசரி விளக்கு வந்து ஏற்றுறாங்க. நாளுக்கு நாள் பெண்களுடைய கூட்டமும் ஆண்களுடைய கூட்டமும் அதிகமாகுது. படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கிட்டு வந்து சுவாமியை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறாங்க. நிறையா பேர்த்துக்கு அரசாங்க வேலைகள் கிடைச்சிருக்குது. நல்ல பவர்ஃபுல்லான கடவுள் சுப்பிரமணிய கடவுள். முருகப்பெருமான் போட்டு தனானனும் குங்குமார்த்தவர்ணாதிபதிய நமோ நமனாய ஸ்வாஹாம் கஜகர்மாய வித்மஹே ஸ்வாகாய நமஹ பிரம்மாதிபதி பிரம்மரூபாய வதிய நமோ நமனாய ஸ்வாஹா கஜானனம் பூஜனாவிஜேத பகித்தஜன்மோ மலகாரம் சாயனா அச்சுதாம் சாயனாம் சகரகாரியாம் சாயனாம் தேவதவதாயனாம் இடாயம் நட்சத்திர தேவதானாம் சுபயோகானாம் சுபகருண வள்ளி தேவசேனா சமேத சிவ சுப்பிரமணியாயனஸ்தரஸ்து. ரைட் கிளம்பு. அதனால் சுப்பிரமணிய பெருமானை வந்து அனுதினமும் வணங்குங்க. நீங்கள் கேட்ட கோரிக்கையை முருகன் பெருமானை சிறப்பாக இது பண்ணுவார். இந்த செய்தியை பார்க்குறவங்க மற்றவங்ககிட்ட சொல்லி தெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மகுடஞ்சாடி சுப்பிரமணியரை வணங்கி வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I don't think so. No, 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 no. I don't think so.